CA Foundation Maxல ரேஷியோங்கிற சாப்டரில் 20th கொஸ்டின். இஃப் P is to Q is the subduplicate ratio of P minus X square is to Q minus X square, then X square is P by P plus Q, Q by P plus Q, PQ by P plus Q none. இது எப்படி போடும்? சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா இதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஏ இஸ் டு பி, அல்லது ஏ இஸ் டு பின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ ரூட் ஏ இஸ் டு ரூட் பி இப்படி இருக்கும். இதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ இதாக இருக்கும். அதாவது இது ரேஷியோ, இது சப்டூப்ளிகேட் ரேஷியோ, இது ரேஷியோ, இது சப்டூப்ளிகேட் ரேஷியோ. அப்போ நமக்கு ரேஷியோ என்ன? பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ தான் என்னது? பி இஸ் டு கியூ. அப்போ இதனுடைய ரூட் ஏ இஸ் டு ரூட் இதுதான் என்ன கொடுத்துருக்கு? பி இஸ் டு கியூன்னு கொடுத்துருக்கு. இப்போ ஏ இஸ் டு பின்னா அதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ என்ன? ரூட் ஏ இஸ் டு ரூட் பி. அப்போ இதனுடைய ரூட்டு தான் என்னது நமக்கு? பி இஸ் டு கியூ. இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் பி இஸ் டு கியூன்னு கொடுத்துருக்கு. அதாவது இது எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் by square root of q minus x square is equal to p by q. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா p minus x square by q minus x square is equal to p square by q square. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். q ஸ்கொயரை இதோட பண்ணணும், p ஸ்கொயரை இதோட பண்ணணும். இப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும். இப்போ உள்ளே பெருக்கணும். q ஸ்கொயர் p minus q ஸ்கொயர் x ஸ்கொயர் is equal to p square q minus p square x square. இப்போ x ஸ்கொயர்லாம் ஒரு பக்கமும் மற்ற x ஸ்கொயர் இல்லாத டேர்மு ஒரு பக்கமும் கொண்டாடணும். மைனஸ் q ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் x ஸ்கொயர் is equal to p ஸ்கொயர் q மைனஸ் q ஸ்கொயர் p. இப்போ இதில் x ஸ்கொயரை காமனாக எடுத்தால் இது p ஸ்கொயர், இது மைனஸ் q ஸ்கொயர். இதில் p qவை காமனாக எடுத்தால் p minus q. x square into இது எப்படி அல்ஜிப்ரிக் ஃபார்முலா? p plus q into p minus qன்னு எழுதலாம். is equal to pq into p minus q. இந்த p minus q இந்த p minus q அடிபட்டுரும். அப்போ x square into p plus q is equal to pq. அப்போ x square is equal to pq by p plus q. x ஸ்கொயரோட வேல்யூ தான் கேட்டிருக்கு. அதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த ஸ்டெப்பை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக போட்டுடலாம். இதுக்கு ஆப்ஷன் சி. இதனுடைய ரூட்டு தான் p is to q.